ஹாய் குடேஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருக்குறள் அதிகாரம் 3 நீத்தார் பெருமையில் குறள் எண் 23. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. விளக்கம்: இம்மையின் துன்பத்தையும் மறுமையின் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகள் அறுத்து எறியும் அறத்தை செய்தவர்களின் பெருமையே இவ்வுலகில் உயர்ந்து விளங்குகிறது. இந்த குறளின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. அஜய், அருண் 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள். சின்ன வயசுலேருந்தே சேர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறது, வீட்டுக்கிட்ட விளையாடுறது, ஹோம்ஒர்க் எழுதுறது அப்படின்னு சேர்ந்து தான் எல்லா வேலைகளுமே பார்ப்பாங்க. அவங்க பெற்றோர்களுக்கு கூட அவங்க மேலே அதிக நம்பிக்கை. ஏன்னா நல்லா படிப்பாங்க, நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதனால் அவங்க பெற்றோர்கள் அவங்கள கண்டுக்கிறதே இல்லை. அதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எல்லா வேலைகளையுமே செஞ்சுட்டு வந்தாங்க. 2 பேருமே தன் பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. மதிப்பெண் அதிகம் எடுத்த காரணத்தினால வெளியூரில் இருக்கிற ஒரு பெரிய கல்லூரியில் இவங்க 2 பேருக்குமே இடம் கிடைக்கிது. அவங்களுடைய பெற்றோர்கள் முதலில் வெளியூருக்கு அனுப்புறதுக்கு தயங்கினாங்க. அப்புறம் 2 பேரும் மேலே இருக்கிற நம்பிக்கையினால் வெளியூருக்கு அனுப்புறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. 2 பேருமே பல கனவுகளோடு அந்த கல்லூரிக்குள்ளே நுழையிறாங்க. தூரம் அதிகம் அப்படிங்கிற காரணத்தினால அந்த கல்லூரி விடுதியிலே 2 பேருமே தங்கிக்கிறாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூமில் ஏற்கனவே பாலான்னு ஒரு பையன் தங்கியிருக்கான். அவனுக்கு படிப்பில் ஆர்வம் கிடையாது. அதே நேரத்தில் சில கெட்ட பழக்க வழக்கங்களும் அவன்கிட்ட இருந்தது. பாலாவை பற்றி தெரியாத அருணும் அஜயும் அவன்கிட்ட நெருங்கி பழக ஆரம்பித்தாங்க. பழகின கொஞ்ச நாட்கள்லையே அஜய்க்கு பாலாவை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அருணையுமே எச்சரிக்கை செய்கிறான். ஆனால் அருண் எதை பற்றியுமே கண்டுக்கலை. அவனே பெற்றோர்களோட கண்டிப்பு இல்லாமல் ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறதா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தான். நாட்கள் ஆக ஆக அருண் அஜய்கிட்ட இருந்து விலகி பாலா கூட தன்னோட நேரத்தை அதிகமாக செலவழிக்க ஆரம்பிச்சான். ரூம்குள்ளே நுழையும் போது பாலாவும் அருணும் எதையோ ஒளிச்சு வைக்கிறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி கெட்ட வாடு அடிக்குது. என்னென்னு அருண் கிட்ட கேட்டு பார்க்குறாரு. ஆனால் அருண் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே கோபம் அதிகமாயிடுச்சு அஜய்க்கு. அதனால் அஜய் விடுதி வார்டன் கிட்ட தனி ரூம் கேட்டு தனியாக தங்க ஆரம்பிக்கிறான். லீவுக்கு ஊருக்கு போகும்போது அருண் அஜய் 2 பேருமே சேர்ந்தே போகிறது கிடையாது. அருண் ஊருக்கே போகிறது கிடையாது. அஜய் தன் அப்பா கிட்ட நடந்த உண்மைகள்லாம் எடுத்து சொல்கிறான். இது கேட்டதுமே அவங்க அப்பா அதிர்ச்சியாகவே இல்லை. இந்த வயசில் இந்த மாதிரி ஆசைகள் வர்றதெல்லாம் சாதாரணம்தான். நாம தான் எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்த்து நடக்க பழகணும். உனக்கு அந்த பக்குவம் இருக்குது, அவனுக்கு இல்லாமல் போச்சே அப்படின்னு வருத்தப்படுறாரு. லீவ் முடிஞ்ச ஊருக்கு திரும்பின அஜய் எப்படியாவது அருணை இந்த கெட்ட பழக்கத்தில் இருந்தும் பாலாவோட நட்பில் இருந்தும் எப்படியாவது திரும்ப கொண்டு வந்துடணும், புத்திமதி சொல்லி எப்படியாவது அவன் மனசை மாற்றணும்னு முடிவு பண்ணி ஊருக்கு போகிறான். போய் பார்த்தா அங்கே நடந்ததே வேற. அருண் அஜய் கிட்ட பேசுறதுக்கே தயாராக இல்லை. அஜய்க்கு நிலையான இன்பம் எது நிலையற்ற இன்பம் எதுன்னு பிரித்து பார்க்க தெரிஞ்சதுனால அருணை விட்டுட்டு தன் முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்த ஆரம்பிக்கிறான். கல்லூரியிலே முதல் மாணவனாக இருக்கான் அஜய். நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் அஜய் சாப்பிட்டுட்டு தன்னோட ரூமுக்கு திரும்ப போயிட்டு இருந்தான். போகிற வழியில் ஒரே கூட்டம். என்ன அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தா போலீஸு பாலாவையும் அருணையும் அரெஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ஒன்றுமே புரியல அஜய்க்கு. அங்கே இருக்கிற மாணவர்கள்கிட்ட என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறான். அப்போ அங்கே இருந்த மாணவர்கள் சொல்கிறாங்க, அவங்க ரூமில் போதைப் பொருள் இருந்ததான், அது தெரிஞ்சு தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அஜய்க்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. வருடங்கள் கடந்து போகுது. அஜய் பெரிய கலெக்டர் ஆகிட்டாரு. அந்த ஊர் மக்கள் அஜயின் அருமை பெருமைகளை பேசாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த ஊரில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கொண்டு வந்தது அஜய் தான். ஒரு நாள் ஜெயிலுக்குள்ளே ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம கலெக்டர் அஜயை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அஜய் பேசிகிட்டே இருக்காரு. அதை கேட்ட கைதிகள்லாம் கைத்தட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அஜய் பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு யாருமே எந்திரிச்சு வரலை. அப்புறம் ஒருத்தர் மட்டும் அஜயை நோக்கி வராங்க. அவரை பார்த்ததுமே அஜய்க்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது வேற யாரும் இல்லை, அருண் தான். அருண் மைக்குக்கு நேராக பேச ஆரம்பிக்கிறாரு. நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், பிறப்பு வீடுன்னு 2 வகை நிலைகளையுமே தெரிஞ்சு நிலையான இன்பம் எது நிலையற்ற இன்பம் எதுன்னு வேறுபடுத்த தெரிஞ்ச, அறவழியில் நடக்க தெரிஞ்ச நம்மளுடைய கலெக்டரோட பெருமை இந்த உலகத்தில் மேலோங்கி நிற்கணும். அதுதான் என்னோடய ஆசை, என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருண் போய் அவர் இடத்துல உட்காந்துடுறாரு. அரங்கமே பயங்கரமாக கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஹை குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறளின் விளக்கம் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இனி வர்ற வாரங்களில் நம்ம அடுத்த குறளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.